நண்பர்கள் அனைவருக்கும் சேஃப்டி ஃபார் எவ்ரி ஒன் சேனல் சார்பாக வெங்கட் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு என்ன வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ். அதாவது நிறுவனத்தோட பங்கு, தொழிலாளர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பில் நிறுவனத்துக்கான பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் நிறுவனத்துக்கு அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய காரணம் என்ன, எதுக்காக இப்போ எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை கடைபிடிக்காம விட்டா அதனால ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எம்ப்ளாயியோட ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பற்றின ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்குது. பல காரணங்கள்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் தான். இது ஜனநாயக நாடு இல்லையா? ஸோ இங்கே ஜனநாயக நாட்டில் எட்டப்படக்கூடிய அனைத்து சட்டங்களையும் இந்த குடிமக்களாக நாம் எல்லாரும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் இல்லையா? நடைமுறைப்படுத்தணும், அதை மதித்து நடக்கணும். ஸோ நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சட்டங்கள் உண்டு. இப்போ ஒவ்வொரு துறை சார்ந்த சட்டங்கள் இருக்கலாம். அதாவது பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்கி சார்ந்த சட்டங்கள் உண்டு. இப்போ தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட சட்டங்கள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் அதை கடைபிடிக்கணும் இல்லையா? நடைமுறைப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கர்ஸோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டியான என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருக்குன்னா அதை கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் அனைவரும் அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அப்படித்தானே? ஸோ அந்த வகையில் இது எந்த சட்டம் இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி அண்ட் ஒர்க் கண்டிஷன் கோட் 2020. இந்த சட்டம் தான் ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்த் அண்ட் சேஃப்டியான என்வைரன்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சட்டம் மூலமாக தான் சட்டம் தான் என்ஃபோர்ஸ் பண்ணுது. சரிங்களா? சரி, இந்த சட்டம் யாரெல்லாம் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிறத மாதிரி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 86 பக்கம் உள்ள நோட்டிஃபிகேஷன், கெசட் நோட்டிஃபிகேஷன், அதோட லிங்க் உங்களுக்கு தர்றேன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்டில் கிடைக்குது. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். எல்லாத்தையும் வீடியோவில் இது பண்ண ஷேர் பண்ண முடியாது. அதனால் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் அப்படின்ட்டு ஃபேக்ட்ரிஸ்க்கு இந்த சட்டம் பொருந்தும். ஃபேக்ட்ரிஸ்னா என்ன ஃபேக்ட்ரிஸ்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மினிமம் 20 ஒர்க்கர் இருக்கணும். பின்ன ஏதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எலக்ட்ரிக்கல் பவரோட பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா அது ஃபேக்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இது இந்த சட்டம் அது அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறது முக்கியம். சரி, இல்லைன்னா மினிமம் 40 ஒர்க்கர் ஏதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எலக்ட்ரிக்கல் பவரை யூஸ் பண்ணாது, அதையும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரியான கேட்டகரி சொல்லியிருக்கு. ஸோ உங்கள் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரியோ இல்லை சின்ன இண்டஸ்ட்ரியோ வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சூட் ஆகாமல் என்ன அப்படின்றது நீங்கள் அதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதை விட இன்னும் தெளிவான விளக்கம் வேணும்னா ஏதாவது உங்களோட லீகல் அட்வைசர் இல்லை வக்கீல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா வேறு அவங்க கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு கைட்லைன் பண்ணுவாங்க. ஸோ சட்டத்தை பற்றி நம்மளோட அவங்க ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் உங்களோட அட்வைஸ் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சட்டத்தை கடைப்பிடிக்கணும். அதுதான் மெயின் ரீசன் இந்த இதுக்கு. எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வேற என்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எம்ப்ளாயிக்காக வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். வெல்ஃபேர் ஃபெசிலிட்டினா என்னென்னா சானிடேஷன், அவங்க கிளீனிங் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு, பின்ன அவங்க சாப்பிட்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுக்கறது எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிள் தான் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. சரி, அதுபோக பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த ஹெல்மெட், சேஃப்டி ஷூ, ஹேண்ட் க்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குங்களா, ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்களை இன்ஜுரியிலேருந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்
வாங்கி கொடுக்கறது வந்து எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய செய்கிறதுக்கு எல்லாமே செலவுகள் ஆகும் இல்லையா? ஸோ இதுக்குன்னு பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அது மூலமாக இதெல்லாம் தடை இல்லாமல் செயல்பட வைக்கிறதும் எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ரெஸ்கியூ அரேஞ்ச்மெண்ட். இது எதுக்குன்னா, சப்போஸ் ஃபேக்டரியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆளுங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணி பின்ன அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுத்து திரும்ப ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதுக்கான டெடிக்கேட்டட் பீப்புள், அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே எப்பவுமே ப்ராப்பராக ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது ப்ரொவைட் பண்ணுறதும் எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்வரன்மெண்ட்டை வந்து ஒர்க்கருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தா ஃபஸ்ட்டு என்னென்னா ஒர்க்கரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஸோ ஒரு பிளான்ல வந்து நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டியான என்வரன்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ஒரு திருப்தியாக இருக்கும். என்னென்னா ஓகே இந்த ஃபேக்ட்ரியில் நமக்கு ஒர்க் பண்ணுறது சேஃபு. அதாவது கம்பெனி வந்து அவங்களுக்கு என்ன சேலரி, நல்ல சேலரி கொடுத்தாலும், நல்ல போனஸ், இன்சென்டிவ் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் கொடுத்தாலும் அந்த பிளான்ட் வந்து சேஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒர்க்கர் மேற்கொண்டு ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நாளைக்கு வேறு ஏதாவது கம்பெனி தான் போகணும்னு விரும்புவாங்க, இல்லைன்னா அதை ஒரு பயத்தோடய அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வகையில் இது வந்து ஒர்க்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அது ஒரு காரணம். சரிங்களா? ரெண்டாவது காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். அதாவது ஓஷாஸ் 18,001, பின்ன இப்போ அது வந்து ISO 45,001 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறப்போ இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் அந்த இதில் இருக்கிறதுனால. ஸோ இதனால சரி இந்த சர்டிஃபிகேஷன் வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேர் கிடைக்கிறது மட்டும் அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அதாவது பெரிய பெரிய கம்பெனியில் ஒரு டைப் வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய கம்பெனியில் ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டை பார்த்துட்டு தான் வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில் அவங்கக்கிட்ட இது ஒரு கிரைட்டீரியாவாக இருக்கும், அதாவது என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்லாம் இருந்தால் அப்போ அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே இந்த கம்பெனியில் நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா அதை சேஃபாக கரெக்டான குவாலிட்டியாக கரெக்டான நேரத்தில் முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இதுதான் பெனிஃபிட் இதுக்கு, இது இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல. சரிங்களா? சட்டம் வந்து சொல்லிடுச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அதை அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா எம்ப்ளாயர் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணணும் கம்பெனியில். சிஸ்டம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான இது சொல்லுவாங்க. என்னன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் OHMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி நேம்ல பண்ணிடுவாங்க. பட் இது எல்லாரும் இருக்கிறது என்னன்னா அங்கே அந்த கம்பெனியில் அந்த ஃபேக்டரியில் உள்ள ஹசார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு, ஸோ அதனால என்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆகலாம், ஸோ அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி அதை ஒர்க்கருக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து அதோட சிஸ்டத்தோட வேலை. சரிங்களா? ஸோ இதுக்கு எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதை உருவாக்குறது. எம்ப்ளாயர்னா யார்? MD இல்லை CEOவாக இருக்கலாம். ஸோ அவரால் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனுடைய அவருக்கு என்ன பண்ணுவார், அவருக்கு இன்னும் சில ஆளுகளை அதுக்கு போஸ்டிங் பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்னு உருவாக்காங்க, அதுக்கு சேஃப்டி மேனேஜர் இருப்பாங்க, சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லைன்னா சேஃப்டி கமிட்டின்னு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து சில மெம்பர்ஸை எடுத்து அதை ஒரு சேஃப்டி கமிட்டி மெம்பர் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி அது மூலமாக டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, பின்ன ரெக்கார்ட் பண்ணுறது, பின்ன இஷ்யூ இருந்ததுன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது ரொம்பவே அதிகமான விளைவுகளை உண்டாகும். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்டான ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லைன்னா அந்த கம்பெனியில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும்.
ஸோ அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால என்ன ஆகும்? ஸோ அந்த ஒர்க்கு ஸ்டாப் ஆகும். அதனால் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால் அந்த கஸ்டமருக்கு சப்ளை பண்ணக்கூடிய பொருளை டிலே ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய தடவை டிலே ஆச்சுன்னா அந்த கஸ்டமர் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அவங்க வேற கம்பெனியை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, இப்போ மேஜர் ஆக்சிடென்ட்டோ இல்லை ஆளே இறந்துட்டாரு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கம்பெனி வந்து அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா கம்பெனி ஓடாமல் இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்லாம் இதில் கம்பெனியோட வரவு செலவு கணக்கில் தான் சேரும். அப்படிங்கும்போது கம்பெனி நஷ்டமாகிறதுக்கோ இல்லை லாபம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு காரணம். சரி, இது தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, ஆள் இறக்குறாங்க, இல்லை பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதனால பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகும். சில எதிர்கட்சிகள் வந்து அதனால பெரிய போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை வேற இயக்கங்கள் அதனால போராட்டம் பண்ணுவாங்க. இப்படி போராட்டம் பண்றப்போ கடைசியில் அந்த கம்பெனியை அதுக்கும் எம்ப்ளாயர் வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். ஸோ அது முன்னாடி இஷ்யூ ஆகிடும், பெரிய இஷ்யூ ஆகி நேஷனல் இஷ்யூ ஆகும். பின்ன இதனால பிஸ்னஸ் பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால வரக்கூடிய விளைவுகள். இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியை தட்டி கழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய முக்கியமான எதிர்விளைவுகள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட சிக்கல்கள். அதாவது இதனால் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் பெனால்ட்டி ஆகும், அதுக்கான பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரியான விளைவுகளெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். சரி, இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் சொல்லியிருக்கிறேன். எம்ப்ளாய்க்கு எதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ எம்ப்ளாய்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சேஃப்டிங்கிறது எவரிபடிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டுங்களா? எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு. அதனால் எம்ப்ளாயோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரை வீடியோ பாருங்கள். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் எது இருந்ததுன்னா கமெண்டில் கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.